ஸோ கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஒன் பேசிக் கொஸ்டின். ஒரு ஈவில் பர்சன் பார்க்க எப்படிங்க இருப்பாரு? ரொம்ப மோசமான பர்சன், க்ரூயல் பர்சன் சொல்லுவாங்கல்ல. ஒரு ஈவில் பர்சன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்க தேவையில்லை, மான்ஸ்டர் மாதிரிலாம் இருக்க தேவையில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் ஹூ இஸ் தி மோஸ்ட் ஈவில் பர்சன்? தோஸ் ஹூ அவாய்ட் திங்கிங். யார் ஒரு விஷயத்த எதையுமே யோசிக்காம பிளைண்டா பண்றாங்களோ தே ஆர் தி மோஸ்ட் ஈவில் பர்சன் இன் தி வேர்ல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி யோசிங்களேன், நம்ம லைஃப்ல நம்ம தெரிஞ்சே செஞ்ச தப்பை விட தெரியாம செஞ்ச தப்பு தான் அதிகம். அதாவது நீங்க ஒரு வேலை செய்ய போறீங்கன்னா அந்த வேலை வந்து உங்க வீட்டில் கொடுத்துருக்கலாம், இல்லை நீங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற பாஸ் கொடுத்துருக்கலாம், உங்க டீச்சர் கொடுத்துருக்கலாம். அந்த ஒர்க்கை பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கை ஏன் பண்றோம், இதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு யோசிக்காம சிந்தனையை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம டெய்லி லைஃப் கொண்டு போறோம்ல. தே ஆர் தி மோஸ்ட் ஈவில் பர்சன் இன் தி வேர்ல்ட். சி ஆக்சுவலா இது ஒரு பிலாசபிங்க. இந்த பிலாசபியை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ அடோல்ஃப் எய்ச்மேன் ஒரு ஆள். இவர் ஒரு ஆஃபீஸர், தன்னோட வேலைகளை கரெக்டாக செய்கிற ஆஃபீஸர். ரொம்ப ஹை போஸ்ட்லாம் கிடையாது, ஒரு மிட் லெவல் போஸ்ட். அண்ட் இவரோட வேலை என்னன்னா ட்ரெயின் ஆர்கனைஸ் பண்ணணும். எல்லா மக்களையும் கரெக்ட் டைம்ல உள்ள உட்கார வச்சு ஒரு ட்ரெயினை மேனேஜ் பண்ணி கரெக்ட் டைமுக்கு அனுப்பணும். அந்த ஒர்க்கை ஒரு பயங்கர சின்சியரா பண்ணுவார். தன்னோட பாஸ் சொல்லிட்டாரு வச்சுக்கலாம், இன்னைக்கு 50,000 பேரை ட்ரெயினில் ஏற்றி கரெக்டாக கொண்டு வந்துடணும் சொல்லிட்டாருன்னா கரெக்ட் டைமுக்கு ட்ரெயின் ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக அனுப்பிடுவார். இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறதுலே மோஸ்ட் ஈவில் பர்சன் தான் இவர் தான். என்னன்னா நீ ஒர்க்கை சின்சியரா பண்றது விஷயம் கிடையாது, நீ ஒர்க் பண்றல அந்த ஒர்க்கோட பர்பஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது உன்னோட ஒர்க் வந்து ஹவு இட் ரிலேட் வித் அதர்ஸ், இன்னொரு மக்களோட கனெக்ட் பண்ணி உன்னோட ஆக்ஷன் என்ன இம்பாக்ட் ஏற்படுத்துன்னு யோசிக்காம நீ எவ்வளோ ஒரு வேலை பெஸ்ட்டாக பண்ணாலும் தட் எண்ட்ஸ் இன் ஈவில். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? அடோல்ஃப் எய்ச்மேன். என்ன ரீசன்? இவர் ஆர்கனைஸ் பண்ண ட்ரெயினில் தான், இவர் மேனேஜ் பண்ண ட்ரெயினில் தான் 6 மில்லியன் ஜூஸ் இதில் ஏற்றி அனுப்பி தான் ஹிட்லரோட கான்சென்ட்ரேஷன் கேம்புக்கு கொண்டு போனாங்க. அப்போ 60 லட்சம் மக்களை கொலை பண்றதுக்கான டூலா எது இருந்திருக்கு? இந்த ட்ரெயின் இருந்திருக்கு. ஒரு தடவை கூட இந்த ட்ரெயின் ஆர்கனைஸ் பண்றோம்ல, ஏன் ஆர்கனைஸ் பண்றோம் அப்படின்னு அவர் யோசிச்சது கிடையாது. இதான் பிலாசபி. ஓரளவுக்கு லிங்க் பண்ண முடியுதா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா பெனாலிட்டி ஆஃப் ஈவில். தினசரி வாழ்க்கையில உருவாகிற ஈவில், அவர் எவ்ரிடே ஈவில். ஓகேல, ஒரு அளவுக்கு லிங்க் பண்ண முடியுதுல. இந்த அடோல்ஃப் எய்ச்மேன் தான் இப்ப யாரு? நாம. பாலஸ்தீன்ல இப்போ ஜெனோசைட் நடக்குதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் அடோல்ஃப் எய்ச்மேன் மாதிரி நிறைய சின்சியர் ஆஃபீஸர்ஸ். அந்த லிஸ்ட்ல நாமளும் வந்துருவோம். யோசிக்க முடியுதுல. பட் பாலஸ்தீன்ல பாக்குறதுக்கு முன்னாடி அகைன் இதை ஃபுல்லா முடிச்சிடலாம். இந்த இஷ்யூ முடிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம் ஒரு முக்கியமான பிலாசபர், பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் ஹன்னா அரண்ட். வேர்ல்டு வார் 2 முடியுது, ஹிட்லரை விசாரிக்க முடியல. அவர் என்ன பண்ணிட்டாரு? நம்ம தோக்க போற தெரிஞ்சதுக்கு அப்புறம் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. சூசைட் பண்ணி இறந்து போயிட்டார். அப்போ 60 lakhs பீப்புளை கொன்ன ஒரு இஷ்யூக்கு விசாரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த உலகம் வெயிட் பண்ணும்ல. இந்த வேர்ல்டு வார் 2ல ஒரு 60 lakhs பீப்புளை வந்து கொலை பண்ணிருக்கல, அது நியாயம் கேட்பாங்கல்ல. அப்ப நியாயம் கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அப்ப என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஓகே இவர் இறந்து போயிட்டார், ஓகே இந்த ஃபுல் ஹோலோகாஸ்ட்ல ஜூஸை கொன்ன இந்த ஜெனோசைட்ல இவர் கூட ஒர்க் பண்ண ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஆஃபீஸர்ஸை தேடி கண்டுபிடிங்க. அவங்க என்ன பண்ணலாம்? விசாரிச்சு தண்டனை கொடுக்கலாம். ஒரு பெரிய குற்றம் நடந்திருக்கு, எந்தவித விசாரணையும் இல்லாம பனிஷ்மெண்ட் பண்ணாம எப்படி கடந்து போக முடியும்? அந்த விசாரணைக்கு பேரு, அந்த ட்ரையலுக்கு பேரு நியூரம்பெர்க் ட்ரையல். அதாவது ஜெர்மனியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ். இந்த பிளேஸ்ல தான் அதிகமான ரேலி, அதிகமான ஸ்பீச்சஸ் ஹிட்லர் கொடுத்திருக்காரு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இட் இஸ் தி ஸ்பிரிச்சுவல் சென்டர் ஃபார் நாசி ப்ரொபகண்டா. ஸோ அந்த இடத்துல ட்ரையல் நடக்குது. எல்லா முக்கியமான ஆஃபீஸர்ஸையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. அப்போ இத்தனை லட்சம் மக்களை கொலை பண்ணிருப்பாங்களே, இவ்வளவு மக்களை கொலை பண்றதுக்கான தைரியம் எங்க வந்திருக்கு? அந்த மக்களோட அந்த ஆஃபீஸர்ஸோட ஃபேஸ் எப்படி இருக்கும்? ஜஸ்ட் ஒரு ஆளை கொலை பண்றதுக்கே ஒரு குரூயாலிட்டி வேணும்னா இத்தனை பேரை தைரியமா கொலை பண்ணிருக்காங்கன்னா அந்த ஆஃபீஸர்ஸோட மைண்ட் எவ்வளவு குரூயாலிட்டியா இருந்திருக்கும்? அதை பார்க்கறதுக்கு அந்த விசாரணைக்கு, இந்த ட்ரையலுக்கு, ஒவ்வொரு ட்ரையலுக்கும் இந்த பிலாசபர் ஜேர்னலிஸ்டா போறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அதுல ஒரே ஒரு ஆஃபீஸர் யாரு? மேல பார்த்தோம்ல, அடோல்ஃப் எய்ச்மேன். ஹன்னா அரண்ட் செம ஷாக். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தோட மிகப்பெரிய கொடூரம்னா நாசி பண்ணது, ஜெனோசைட். அப்போ லேக்ஸ் ஆஃப் மக்களை கொண்ட அந்த க்ரூயல் பீப்புளோட ஃபேஸ் போய் பார்க்கும்போது எப்படி இருக்கு? அவங்க மைண்டுக்குள்ள ஜீவ்ஸ் கொல்லணும் அப்படின்ற ஐடியா கிடையாது. என்ன சொல்ல போனா அவங்க ஃபேஸ் பார்க்கறது கூட அவ்வளவு கொடூரமா இல்ல, வெறும் போரிங்கா இருக்கு. கண்ணாடி போட்ட ஒரு சாதாரண பர்சன். அவர் விசாரிக்கிறாங்க, இத்தனை பேரை நீங்க கொண்டிருக்கீங்களே, அவங்க சாகடிக்க போறாங்க உங்களுக்கு தெரியும், கான்சென்ட்ரேஷன் கேம்ப் கொண்டு போறாங்க தெரியும், எந்த மனசாட்சியில ட்ரெயினை ரெடி பண்ணி இத்தனை பேர் கொலை பண்ணுவாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அனுப்பிவிட்டுருக்கீங்க அப்படி கேட்கறாங்க. எய்ச்மேன் ஆன்சர் பண்றாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான், நான் என்னோட வேலை தான் செஞ்சேன். ஸோ இந்த பாயிண்ட் தான் ஹன்னா அரண்ட்டுக்கு ஒரு பயங்கரமான பிலாசபி. வேர்ல்டு பார்க்குற வியூ வந்து மாறுது. இந்த உலகத்தோட குற்றங்கள் மோஸ்ட்லி நடக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா ஒரு வேலையை நாம சிந்திக்காம செய்யறது தான் காரணம். த மோஸ்ட் க்ரூயல் பர்சன் இஸ் த பீப்புள் who stop thinking, the people who stop questioning, and the people who follow the rules blindly. லாஜிக் புரியுதுல? உலகத்துல எவ்வளவு பெரிய ஈவில் வந்தாலும் மேனேஜ் பண்ற முடியும். பட் அந்த ஈவில் வந்து டேஞ்சரஸா மாறுதுன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி என்ன இருக்காங்க? நான் சிந்திக்கவே மாட்டேன், அப்படியே வேலையை செய்வேன்னு சொல்ற இந்த ஆர்டினரி பீப்புள் கிட்ட தான் இருக்கு. சிந்திக்க தெரியாதுன்றது வேற, சிந்திக்க மாட்டேன்றது வேற. நான் சிந்திக்க மாட்டேன், கொஸ்டின் கேட்க மாட்டேன், எனக்கு கொடுத்த ரூல்ஸ் செய்வேன். இவங்களால தான் மோஸ்ட் ஆஃப் தி ஈவில் பிகம்ஸ் டேஞ்சரஸ். இப்போ இந்த பிலாசபியோட பெனாலிட்டி ஆஃப் ஈவில் நீ நார்மல் லைஃபை கொண்டு போறீங்களே, சிந்திக்காம நம்மளோட ஆக்ஷன் இன்னொரு லைஃபை எப்படி இம்பாக்ட் பண்ணி யோசிக்காம பண்றோம்ல, இதே விஷயம் தான் எங்க நடக்குது? சேம் பாலஸ்தீன் ஜெனோசைட். ஒரு லிங்க் புரியுதுல? அரண்ட் என்ன சொல்றாங்க? ஏன் திங்க் பண்ணணும்? நீ எப்பெல்லாம் திங்க் பண்றியோ த திங்கிங் கரெக்ட்ஸ் தி ஹியூமன்ஸ். லாஜிக் புரியுதா? நீ திங்க் பண்றது உன்னோட ஐக்யூவை இம்ப்ரூவ் பண்றது கிடையாது, உன் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றது திங்க் பண்றது கிடையாது. வாட் இஸ் திங்கிங் மீன்ஸ்? நீ ஒரு ஆக்ஷன் பண்றனா, நீ ஒரு வேர்டு பேசுறனா, இஸ் தட் ரைட்? இந்த ஆக்ஷனால வாட் வில் ஹேப்பன் டு அதர்ஸ்? ஸோ இந்த திங்கிங் இல்லாத எல்லாருமே
த ஈவில் பர்சன் ஆர் தி டூல் ஃபார் தி ஈவில் இன்சிடென்ட். கண்டிப்பா ஹிட்லர் ஒருவரால மட்டும் 6 மில்லியன் பீப்புளை கொலை பண்ணிருக்க முடியாது. இட் ஹேப்பன் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஃபாலோயிங் தி ஆர்டர்ஸ் வித்வுட் எமோஷன். இதே விஷயத்தை நீங்க பாலஸ்தீன் லெவலுக்கும் கம்பேர் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ பாலஸ்தீனோடு கம்பேர் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ யூ கேன் லிங்க் வித் தி அஜித் குமார் கஸ்டடியல் டெத். தன்னோட சீனியர் ஆஃபீஸர்ஸ் கொடுத்த ரூல்ஸை வித்வுட் திங்கிங் வித்வுட் எமோஷன் ஃபாலோ பண்ணதுதான். அண்ட் ஆல்சோ இன்னொரு ஆங்கிள் யோசிக்கணும், மக்கள் ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க? ஆக்சுவலா இந்த ஆர்டிகளோட பர்பஸ் அது கிடையாது. பட் அண்ணா அரண்டுக்கு அப்புறம் அடுத்த வர ஒரு பிலாசபர் ஃபெமினிஸ்ட் ஜுடித் பட்லர் அவங்க சொல்ற பாயிண்ட் இதுதான். சமகாலத்தில் சிந்திப்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. The real thinking is disappearing. அதுக்கு என்ன ரீசன்? அதை ரிசர்ச் பண்ண சொல்றாங்க. லிங்க் பண்ண முடியல. இந்த உலகம் this world stops thinking deeply and education becomes the shallow. So இந்த பாயிண்ட்ல தான் எல்லா திங்கர்ஸ் சொல்ற ஒரே ஒரு கன்க்ளூஷன். Education without critical thinking is useless. So what is critical thinking? Connecting our action with its impact. Connecting our words with the impact. லிங்க் பண்ண முடியல. சில்ட்ரன் இன் காசா வேர் பீயிங் பாம்புடு. குண்டு வச்சு குழந்தைகளை சாவடிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் அடிக்கிறாங்க. வித்தின் a செகண்ட் உங்க ஸ்ட்ரீட் முழுக்க அடிஞ்சு போகுது. இது எல்லாமே டார்க்ல நடக்கல. இது எல்லாமே லைவ் ஸ்ட்ரீமிங்ல ஃபுல் லைட்ல சோஷியல் மீடியால பார்க்க முடியுது. ஸோ எப்படி மக்களால இந்த வீடியோஸ், இந்த வாய்ஸஸ், இந்த ஸ்கிரீம்ஸ், இந்த கத்துறது இருக்குல்ல ஸ்கிரீமிங், இதெல்லாம் கேட்டுட்டு எதையுமே சிந்திக்காம இருக்க முடியும்? ஸோ திஸ் இஸ் தி கோர் பாயிண்ட் ஆஃப் திஸ் ஆர்டிகல். ஸோ இந்த ஆத்தர் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். பாலஸ்தீன் நடக்கிற ஜெனோசைடை பத்தி யுனைடெட் நேஷனோட ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் பேர் வந்து பிரான்சிஸ்கா ஆல்பனீஸ் ஒரு டீடைல்டு ரிப்போர்ட்டை ரீசெண்டா சப்மிட் பண்ணிருக்காரு. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது? நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான். பாலஸ்தீன்ல நடக்கிற ஜெனோசைடு வந்து தன்னோட ஹையஸ்ட் பீக் ஸ்டேஜ்ல இருக்கு. அதாவது செட்டிலர் காலனிசத்தோட ஹையஸ்ட் பீக். ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, ஒரு இடத்துக்கு சொந்தமே இல்லாதவங்க அந்த இடத்த வாங்கணும் முடிவு பண்ணிட்டா அங்க இருக்கிற மக்களை எப்படி அப்புறப்படுத்துவாங்களோ அந்த அப்புறப்படுத்துறது ஹையஸ்ட் பீக் நடந்துட்டு இருக்கு. செட்டிலர் காலனிசம். நாங்க அங்க செட்டில் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்கிற மக்களை அழிச்சிருவோம். அதோட பீக் நடந்துட்டு இருக்கு. அப்போ அதுக்கு எவ்வளவு வயலன்ஸ் தேவைப்படுமோ அவ்வளோ வயலன்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி அந்த ரிப்போர்ட் இன்டர்நெட்டா சொல்றது என்னன்னா, இவ்வளவு வயலன்ஸ்க்கு பின்னாடி சப்போர்ட்டிவா இருக்கிறது என்னன்னா நம்மளுடைய சைலன்ஸ். த சிஸ்டமிக் எரேஷர் ஆஃப் தி பீப்புள். ஒரு குறிப்பிட்ட மக்களை கரெக்டாக பிளான் பண்ணி ப்ராப்பரா அடிக்க முயற்சிக்கும் போது அது துணையா இருக்கிறது மக்களோட சைலன்ஸ் தான். ஸோ பிரான்சிஸ்கா ஆல்பனீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் டிபேட் வந்து இங்க நடக்கிறது ஜெனோசைடா இல்லையான்ற டிபேட் கிடையாது. எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகம் இன்னமும் அமைதியா இருக்குமா, இல்ல ஆக்ஷன்ல இறங்குமா? ஹியூமன் மெம்பர் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஈவன் பிரைவேட் சிட்டிசன்ஸ், உங்களுக்கு ஒரு மாரல் டியூட்டி இருக்கு. எப்படி கண்ட்ரிக்கு ஒரு லீகல் டியூட்டி இருக்கோ ஒவ்வொரு சிட்டிசன்ஸ்க்கும் ஒரு மாரல் டியூட்டி இருக்கு. அதை பண்ணாம எப்படி அமைதியா இருப்பீங்க? உங்களுடைய ஆர்டினரி சைலன்ஸ் பிகம் தி பெனாலிட்டி. அதாவது நீங்க நார்மலா கடந்து போன விஷயம் பிகம்ஸ் தி ப்ராப்ளம். லிங்க் பண்ண முடியுதா? இந்த சைலன்ஸ் வந்து 1945 கிடையாது, 2025 சைலன்ஸ். அதாவது ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் ஈஸியா அசசபிள் கிடைக்கிற இந்த ட்ரெண்ட்ல இந்த காலகட்டத்தில் மக்கள் எப்படி இருக்காங்க? சைலண்டா இருக்காங்க. ஒரு டெத்தை பார்த்துட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. யோசிக்க முடியுதுல, அந்த காலகட்டத்தில் 1945 ஹிட்லர் ஜூஸ் மக்களை கொலை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல மக்களுக்கு என்ன தெரியாது? அதுக்கு பேர் வந்து ஜெனோசைட்னே தெரியாது. மக்களை கொலை பண்றாங்க அப்படிதான் யோசிச்சாங்களே தவிர ஒரு குறிப்பிட்ட மக்களை பிளான் பண்ணி அடிக்கிறாங்கன்ற பாயிண்ட் தெரியாது. பட் இப்போ அந்த டேர்ம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மக்களால எப்படி அமைதியா இருக்க முடியும்? இதான் கொஸ்டின். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயத்தை கோட் பண்றாங்க இந்த காலகட்டத்தில். எது கோட் பண்றாங்க? ஒரு மாரல் டியூட்டி எப்படி இருக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஆளை கோட் பண்றாங்க. எப்படி அடால்ஃப் எச்மேனை கோட் பண்றோமோ, எதையுமே யோசிக்காம சிந்திக்காம சின்சியரா இருந்த அடால்ஃப் எச்மேனை கோட் பண்ண மாதிரி இன்னொரு ஆளை கோட் பண்றாங்க, ராஃபேல் லெம்கின். இவர் ஒரு லாயர். இவர் என்ன முடிவு பண்றாருன்னா, நாசிஸ் பண்றது என்னது? ஜஸ்ட் கில்லிங்கா? கிடையாது. ஒரு ஆளை கொலை பண்றதும் கிரைம், லட்சக்கணக்கான மக்களை கொலை பண்றதும் சேம் கிரைம்னா எப்படி ஒன்றா இருக்க முடியும்? ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அப்ப நிறைய மக்களை கொலை பண்ணிருக்காங்கன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கணும்? வேற மாதிரி இருக்கணும்ல. அப்ப அது வந்து ஒரு பெரிய கொலைன்னு டேர்ம் பண்ணும்ல. அந்த டேர்மை காயின் பண்றது இவர் தான். என்ன முடிவு பண்றாரு? நாசி பண்ணது இட் இஸ் நாட் ஜஸ்ட் killing of people, it is the genocide. அப்படி ஃபர்ஸ்ட் டைம் இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரைம்னு இருக்கிறதுலே ஒரு பெரிய கிரைம், இது நார்மல் கில்லிங் கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய கிரைமை காயின் பண்ணி தராரு. எப்போ? ட்ரையல். அப்போ ட்ரையல் ஞாபகம் இருக்குல்ல? இந்த பாயிண்ட் மேபி சில பேருக்கு ரொம்ப சிம்பிளா தெரியல. இது அப்போ மட்டும் கிடையாது, இப்போ வரைக்கும் ரியல் லைஃப்ல இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே மோஸ்ட் ஆஃப் த கிரைம் வந்து நார்மல் கிரைம் மாதிரி தெரியும். எல்லா கிரைம்லையுமே ஒரு பேட்டர்ன் இருக்கும். யாருக்கு நடக்குது? கடைசி 10 வருஷத்துல கஸ்டடியல் கில்லிங் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யார் இருக்காங்க? யோசிக்க முடியுதா? அதுதான் யார் பண்றா? லிம்கின் பண்றாரு. கண்டினியூ பண்ணலாம். அந்த ட்ரையல் டைம்ல அந்த ட்ரையலை விசாரிக்க வந்த ஜட்ஜ் யாருன்னா யூஎஸ்ஏ ஜட்ஜ் ராபர்ட் ஹெச் ஜாக்சன், யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்டோட சீனியர் ஜட்ஜ். அவர் தானே பண்றாங்க இந்த நாசி ட்ரையலை விசாரிக்க ஜட்ஜா வராரு. லிம்கின் இருக்காருல்ல, லிம்கின் வந்து ஜாக்சன் கிட்ட சொல்றாரு, நாசி பண்ணது வந்து நார்மல் கில்லிங் கிடையாது, இது ஒரு ஜெனோசைட், இது ஒரு தனி குற்றம், இது மிகப்பெரிய குற்றம், இது வரைக்கும் யாரும் பண்ணாத குற்றம். இந்த மாதிரி குற்றங்கள் யாருக்கும் வராம ஃபியூச்சர் தடுக்கணும். அதாவது ஒரு கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் அவாய்ட் பண்ணும், ஒதுக்கும், அவங்க லாங்குவேஜை டிஸ்ட்ராக்ட் பண்ணும், அவங்க கல்ச்சரை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். எதுக்குன்னா அந்த மக்களோட இன்ஃப்ளூயன்ஸை குறைக்கிறதுக்கு. ஸோ நாசிஸ் பண்ணது ஜெனோசைடு. ஜெனோசைடு எவ்வளோ பெரிய குற்றமோ அந்த குற்றத்துக்கான பனிஷ்மெண்ட் தரணும். இதோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இந்த ட்ரையல் ரிப்போர்ட்ல ஜெனோசைடு வார்த்தை ஆட் பண்ணவே இல்லை. என்ன ரீசன்? சேம் பாலிடிக்ஸ் தான். யூஎஸ்ஏ அந்த டேர்மை விரும்பல. என்ன ரீசன்? யூஎஸ்ஏ அவங்க கண்ட்ரியில் பண்றது ஜெனோசைடு தான். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலகட்டத்தில் யூஎஸ்ஏல ஒரு லா இருந்துச்சு, ஜிம்
க்ரோ லாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. யூஎஸ்ஏல எல்லா அமெரிக்கன்ஸும் ஒண்ணு கிடையாது. பிளாக் அமெரிக்கன்ஸ் தனியா தான் இருக்கணும். அவங்களுக்கு தனி ஸ்கூலு, தனி பஸ், தனி பாத்ரூம். ஒருவேளை இவங்க ஓட்டு போட வந்தாங்கன்னா பயங்கரமா அட்டாக் பண்ணுவாங்க. இவங்க எங்க பார்த்தாலுமே போலீஸ் புரூட்டாலிட்டி லிங்க் பண்ண முடியுதா? தனி வீடு, தனி ஹவுஸ், தனி பாத்ரூம், ஓட்டு போடக்கூடாது, போலீஸ் புரூட்டாலிட்டி சிமிலர் டு இந்தியாஸ் அன்டச்சபிலிட்டி. ஸோ தன்னோட நாட்டிலேயே ஒரு சர்டன் பீப்புளை செகண்ட் கிளாஸ் ஹியூமன்ஸாக ட்ரீட் பண்ணுறது. அப்படி பார்த்தா நாசிஸ் எப்படி ஜூஸை செகண்ட் கிளாஸ் ஹியூமன்ஸாக பார்த்தாங்களோ சேம் தான் யூஎஸ் நடந்திருக்கு. அப்போது அந்த ட்ரையலில் ஜினோசைட்னு கோட் பண்ணால் ஃபியூச்சரில் அமெரிக்காவுக்கு பிரச்சனை வரலாம். அதே மாதிரி ரஷ்யா என்ன பண்ணுது, மைனாரிட்டி பீப்புளை மட்டும் அப்ரஸ் பண்ணுச்சு அந்த டைமில். அப்போ அந்த டைமில் யாருமே ஜெனோசைட் வார்த்தையை பயன்படுத்தல. உனக்கு யோசிக்க முடியுதா? லெம்கினோட இம்பார்ட்டன்ஸ் புரியுதா? லெம்கினோட இம்பார்ட்டன்ஸ் புரியுதா? ஒரே ஒருத்தரோட கிரிட்டிக்கல் திங்கிங்கோட இம்பாக்ட் புரியுதா? ஸோ லெம்கின் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கிரிட்டிக்கல் திங்கர். ஈவன் அந்த ட்ரையலில் அவர் சொன்னதை கேட்கலாம் கூட, ஜெனோசைடு வார்த்தையை ஆட் பண்ணலாம் கூட ஸ்டாப் பண்ணல. இந்த கொலையை பார்க்குறாரு, ரொம்ப பெரிய தப்பாக இருக்குது, அதை பற்றி யோசிக்கிறாரு, ஒரு வேர்டை காயின் பண்ணுறாரு, அந்த வேர்டை அக்செப்ட் பண்ணல. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, யூஎன்ல போயிட்டு டிபேட் பண்ணி இந்த விஷயத்தை உருவாக்கிறார். ஜெனோசைட் இஸ் ஈவில், இல்லீகல், பனிஷபிள் அண்ட் இட் மஸ்ட் பி ப்ரிவென்டபிள் அப்படின்றத மாத்துறாரு. யுனைடெட் நேஷனும் அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. கன்வென்ஷன் ஆன் தி ப்ரிவென்ஷன் அண்ட் தி பனிஷ்மெண்ட் ஆஃப் ஜெனோசைட். சிம்பிளா சொல்லணும்னா ஜெனோசைட் கன்வென்ஷன் 1948. இப்போ ஒரே ஒரு ஆளு திங்க் பண்ணி ஒரு கன்வென்ஷன் உருவாக்குறதுக்கு அப்புறம் கூட இந்த காலகட்டத்தில் ஜெனோசைட் நடக்கும்போது நம்ம என்ன பண்றோம், ஜெனோசைடு தெரிஞ்சும் அமைதியா இருக்கும். லிங்க் பண்ண முடியுதா? லிங்கனோட மெயின் ஐடியா என்ன, ஒரு ஹிட்லரை ஜெனோசைட்ன்ற பேரில் பனிஷ் பண்ண முடியல. பட் யூஎன்ல ஒரு கன்வென்ஷன் உருவாக்குறதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல ஹிட்லர் வர மாட்டாங்க. அதனால அவரோட மெயின் ஐடியாவே. பட் என்ன ஆகுது, பாலஸ்தீன்ல ஜெனோசைட் நடந்துட்டு இருந்தோம், அதை ப்ரிவென்ட் பண்ண முடியல. அது ரீசன் என்ன, பிகாஸ் ஆஃப் அவர் பெனாலிட்டி ஆஃப் ஈவில். ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஒரு ஜெனோசைடை ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட மக்களை அழிக்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா சொல்ல மாட்டாங்க, சைலண்டா பண்ணுவாங்க. பட் அப்படி இருந்து கூட யூஎன் நிறைய இடத்த கண்டுபிடிச்சிருக்கு. 1994 ருவாண்டா ஜெனோசைடு, 1995 போஸ்னியா ஜெனோசைடு. இன்டர்நேஷனல் ட்ரைபுனல் வச்சு இந்த ஜெனோசைடை கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஜெனோசைடு யாரும் விசாரிப்பா, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட். ஜெனோசைடை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, எந்த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிள், எந்த ஸ்டேட் அக்கௌண்டபிள் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவாங்க. பட் இது எப்போ ஒர்க் ஆகும்னா அந்த கவர்மெண்ட் கோஆபரேட் பண்ணணும். பட் மோஸ்ட் ஆஃப் தி பவர்ஃபுல் நேஷன் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு ஐடியா புரிஞ்சுல. பட் இந்தியன்ஸ் கூட இந்த டேர்ம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். வாட் இஸ் ஜெனோசைடு? ஒரு குறிப்பிட்ட மக்களை அழிக்கிறதா? இந்த குறிப்பிட்ட மக்கள் சொல்லும்போது இன்னும் யாரெல்லாம் ஆட் பண்ணலாம், பொலிட்டிக்கல் குரூப் ஆட் பண்ணலாம். யோசிக்க முடியுதா? கம்யூனிஸ்ட்ன்றது ஒரு பொலிட்டிக்கல் குரூப். சில கண்ட்ரிஸ் அந்த குரூப் மக்களை மட்டுமே அழிக்க பிளான் பண்ணும். இப்போ அந்த மாதிரி கொண்டு நடந்துச்சுன்னா அதையும் ஜெனோசைட்ல ஆட் பண்ணலாம். இல்லைனா கேஸ்ட் பேஸ்டு கில்லிங், ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் அப்ரஸ் பண்றாங்களே, ஜெனோசைட் டெஃபினேஷன் ஆட் பண்ண முடியும். இல்லைனா செக்ஷுவல் மைனாரிட்டிஸ், எல்ஜிபிடி இருக்காங்கல்ல, இந்த குரூப்பை மட்டும் டிஸ்டர்ப் பண்றோம்னா, அவங்களை கொலை பண்றோம்னா ஜெனோசைட் டெஃபினேஷன்ல இதெல்லாம் ஆட் ஆகல. என்ன சொல்ல போனா நேட்டிவ் பாப்புலேஷன்ஸ், அதாவது ஒரு ஊர்ல இருக்கிற இண்டிஜினஸ் பீப்புள் இருப்பாங்கல்ல, தனி இனம் கிடையாது, தனி ரேஸ் கிடையாது, ஒரு ஊர்ல இருக்கிற இண்டிஜினஸ் பீப்புள், they are mostly the victims of colonization or state power. இந்த கீவேர்டையும் ஜெனோசைட்ல ஆட் பண்ணல. லிங்க் பண்ண முடியுதா? இப்போ ஜெனோசைட் நம்ம யோசிச்சா என்ன வரும், ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் வரும், ஒரு இனம் தான் வருமே தவிர இந்த ஆங்கிள் நம்ம மூளை யோசிக்காது. இதை இன்னும் கொஞ்சம் வைடர் ஆக்கணும். இன்னொரு பாயிண்ட், ஜெனோசைடு பார்க்கும்போது யோசிக்கும் போது உங்களுக்கு என்ன தரக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட மக்களை குண்டு வச்சு வெடிக்கிறது, சுடுறது, அது மட்டுமே ஜெனோசைட் கிடையாது. இந்த பாயிண்ட் தெளிவா இருக்கணும். சில குறிப்பிட்ட மக்களோட பர்த் ரைட்ஸ் இருக்குல்ல, பர்த்தை குறைக்கிறாங்க, அவங்களோட லைஃப் கண்டிஷனை ரொம்ப வல்லரபா வச்சுக்கிறது, அவங்க வாட்டர் பிளேஸை டிஸ்ட்ராய் பண்றது, சில பேருக்கு மட்டும் ஓட்டு போற உரிமை தராம இருக்கிறது, இது எல்லாமே தான் இன்டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் ஜெனோசைட். இந்த ஆங்கிளையும் பார்க்கணும். யோசிக்க முடியல. இந்த காலகட்டத்தில் யாருமே நாசி ஸ்டைல் ஆஃப் கில்லிங் பண்ண மாட்டாங்க, இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல போட்டு பண்ண மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பயன்படுத்துவாங்க. ஸ்ட்ரக்சரல் டிஸ்ட்ரக்ஷன், அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை டிஸ்டர்ப் பண்றது, கல்ச்சுரலா டிஸ்ட்ராக்ட் பண்றது, அதாவது கல்ச்சுரல் மெமரியை எரேஸ் பண்றது, ஸ்லோ ஹார்மிங். ஸோ தீஸ் ஆர் தி இன்டைரக்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜெனோசைட் தட் வி அவாய்ட் thinking. So almost okay இல்ல. இப்போ ஹெட்டிங் படிங்களா, how genocide came to be named and codified. ஒரு ஸ்டோரி நான் வருதுல, எஸ், ஆல்மோஸ்ட் இந்த ஆர்டிகல் பேசின எல்லா பாயிண்ட்டும் முடிச்சாச்சு. ஃப்ரீ டைம்ல ரீட் வருது. ரொம்ப சிம்பிள் ரீடிங் தான், ரொம்ப டஃப்லாம் கிடையாது.